வெல்கம் டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம ஆல்ரெடி 11th இருக்கக்கூடிய எல்லா சான்றோர் சித்திரமும் பார்த்துட்டோம். இதெல்லாம் லாஸ்ட் ஒன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, என்னது வள்ளலார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ராமலிங்க அடிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வருஷத்தையே பாரு 2, 3, 4 அப்படின்னு அமைச்சுக்கோ. 2, 3, 4 23 பிறந்திருப்பாரு, 74 இறந்திருப்பாரு. 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி முடியணும். ஸோ இது இல்லாமல் நீ ஒரு 3 வருஷம் படிச்சிருப்ப. ஸோ 1865 அமைப்பு ஏற்படுத்தியிருப்பாரு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். ஸோ அந்த சங்கத்தில் 65 பேர் இருந்தாங்க. அப்படி சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஒரு சங்கத்துல 65 பேர் இருந்தாங்க அப்படின்னு படி. அடுத்து 67 இதுலயே 7ன்னு வரும். 7 நாளும் சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு படி. வடலூர் சத்திய தர்மசாலை அப்படின்னு படிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் 1872 அப்படின்னு படிச்சிருப்பேன். இதுதான் என்னது படிச்சிருப்பேன். ஸோ ஞான சபை அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. மக்களுக்கு என்னது ஞான அறிவு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தியிருப்பாங்க. இதுதான் இவங்க கொண்டு வந்த 3 அமைப்புகள். ஓகேவா? ஸோ கடைசி 1974 என்ன பண்ணிடுவாரு, ஸோ இறந்துருவாரு. ஸோ அதுதான் இந்த வருஷங்க கொடுத்துருப்பாங்க. 1823 தான் பிறந்திருப்பாரு அப்படின்னு படிச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ 2, 3, 4 கடைசியாக முடியணும் அப்படின்னு படிச்சு 65, 67, 72 இதெல்லாம் பக்கத்தால இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்பேன். சரியா? ஸோ அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னா வள்ளலார். என்ன புக் அப்படின்னே கேட்டுடலாம். என்ன புக் அப்படின்னா திருவருட்பா அப்படிங்கிற புக்கில் தான் கொண்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 58, 18 பாடல்கள் உடையது திருவருட்பா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 5818 படிக்காது, 58, 18 அப்படின்னு படி. ஓகேவா? ஸோ 5818 படிக்காத 58, 18 அப்படின்னு படி. திருவருட்பா அப்படிங்கிற புக்கில் தான் இந்த லைனே சொல்லியிருப்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். ஓகேவா? ரெண்டாவது, திகட்டாத தெள்ளு தமிழ் திருவருட்பா தந்த வள்ளலாரின் கூற்று அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? திகட்டாத தெள்ளு தமிழ் திருவருட்பா. அப்ப திருவருட்பா கொடுத்தது யாரு அப்படிங்கன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்தது பாரு, அதே மாதிரி மூணாவது, அமைதி அன்பு வழியிலான சமூகத்தை உருவாக்கிய விரும்பியவர் யார் அப்படின்னு கேட்டுருவாங்க. சரியா? ஸோ எடுத்தோடனே காந்தி அப்படின்னு எழுதி வச்சிடாத. ஸோ ஆன்சர் என்னன்னு கரெக்டாக பார்த்து எழுது. சரியா? அடுத்தது, கடவுள் என்பது ஒன்றே என கூறியவர் யார். அவ்வளோதான் கொஸ்டின். கடவுள் ஒன்று அப்படின்னு சொன்னது யாரு? ஸோ இவர் தான். அதே மாதிரி ஜாதி மத இன பால் வேறுபாடுகளை கடந்து அருட்பெரும் ஜோதி ஒன்றே இறைவன் என்பதை வலியுறுத்திவர். கடவுள் அப்படிங்கிறது ஒண்ணு, அது யாரு அப்படின்னா ஜாதி மதம் இன வேறுபாடு கடந்து அருட்பெரும் ஜோதி ஒன்றே இறைவன் அப்படின்னு வலியுறுத்தி இருப்பார். ஓகேவா? ஸோ அடுத்தது 5வது பாயிண்ட் பாரு, 7 வயதில் கவி பாடும் வல்லமை பெற்று. ஸோ எத்தனை வயசுல பாட்டு பாட ஆரம்பிச்சாரு? 7 வயசுல கவி பாட ஆரம்பிச்சாரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ராமலிங்க அடிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது என்னென்ன எழுதினார் அப்படிங்கிறதான் பாரு, தெய்வ மணிமாலை. இது 11th புக்ல உனக்கு போட்டுக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியம். தெய்வ மணிமாலை, கந்தர் சரவண பத்து அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே முருகப்பெருமானை பத்தி தான் பாடிருப்பாங்க. ஆகிய நூல்களை உருவாக்கி, இந்த நூல்கள்லாம் நீ படிச்சிருக்கவே மாட்டேன். ஓகேவா? தெளிவா படி. ஸோ 6வது பாயிண்ட் 2 நூல். ஓகேவா? அடுத்தது பாரு, மனுமுறை கண்ட வாசகம். ஸோ என்னது, ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிற உரைநடை நூல்கள் 2. ஸோ இதுதான் 7வது பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் உனக்கு 7வது பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 8வது பாயிண்ட் பாரு, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், சின்மய தீபிகை ஆகிய நூல்களை பதிப்பித்தவர் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப 3 புக்கை என்ன பண்றாரு, பதிப்பிச்சிருக்கிறாரு. ஓகேவா? சோ தொண்டை மண்டல சதகம், சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ 9வது பாயிண்ட், அனைத்து உயிர்களையும் அன்பு பாராட்டுறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் என்னது 1865 அப்படின்னு படிச்சிருப்பேன். சத்திய தர்மசாலை 1867 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஸோ இதுதான் 9வது பாயிண்ட். 10வது பாயிண்ட் தான் என்னது, சத்திய தர்மசாலை அப்படின்னு படிச்சிருப்பேன். ஓகேவா? தெய்வங்கள் பல என சொல்லும் உருவ வழிபாட்டை மறுத்தவர். தெய்வம் ஒண்ணுதான், அதுக்கு உருவமே கிடையாது அப்படின்னு சொன்னது இவர் தான். பசியின்றி அனைத்து உயிர்களுக்கும் இன்பமுடன் வாழ வலியுறுத்தி வள்ளலார் என்ன பண்ணிருப்பாரு, சில கொள்கை எல்லாம் சொல்லிருக்கிறாரு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரியா? சோ மொத்தம் 10 பாயிண்ட் அப்படிங்கிறது தான். உருவ வழிபாடு இவர் நோ அப்படின்னு சொல்லிருப்பாரு. கடவுள் ஒருவரே. இதுல எந்த லைனாலும் கொடுத்து இது யார் சொன்னாங்கன்னு சொல்லலாம். இந்த 10 பாயிண்ட் தனியா படிச்சுட்டு இந்த 5 பாயிண்ட தனியா படிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாரு, கடவுள் ஒருவரே என கூறியவர் யார். 2வது பாயிண்ட் என்னது, கடவுள் சோதி வடிவில் உண்மை அன்பால் வழிபட வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. சிறு தெய்வ வழிபாடு கூடாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா? தெய்வத்தின் பெயரால் உயிர் பலி கூடாது என கூறியவர் யார். புலால் உண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது யார். அடுத்தது பாரு, 5வது பாயிண்ட், சாதி சமயம் முதலிய வேறுபாடுகள் கூடாது என கூறியவர் யார். எவ்வுயிரையும் தம்முயிர் போல் எண்ணி ஒழுகும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை உணர்வை கடைபிடிக்க வேண்டும் என கூறியவர் யார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? எம்முயிரும் தம்முயிர் போல் அப்படின்னு பாடலோட லைனே உனக்கு வரும். சரியா? 5. ஓகேவா? அடுத்தது பாரு, எதிலும் பொது நோக்கம் வேண்டும் என கூறியவர் யார். 6வது பாயிண்ட், புராணங்களும் சாத்திரங்களும் முடிவான உண்மையை தெரிவிக்க மாட்டாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பாரு, மூட பழக்க வழக்கங்களை ஒழிக்க வேண்டும். இது என்ன பெரியார் அப்படின்னு எழுதுவோம் எல்லா தடவையுமே. சரியா? சோ அவரும் சொல்லிருக்கிறார். பட் இருந்தாலும் இந்த மாதிரி 2-3 லைன் கொடுத்து இப்படி கொடுக்குறப்ப இவருக்கு கீழே தான் இது வரணும். சரியா? ஸோ அதனால இதுலயே தனியா 7 பாயிண்ட் இருக்குது. மேல ஒரு 10 பாயிண்ட் படிச்சிருப்பேன். அப்ராக்சிமேட்டா 20 பாயிண்ட் அப்படிங்கிறது
ஸோ ராமலிங்க அடிகளுக்கானது. சரியா? ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 வயசுல பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 புக்கு இனிஷியலாக எழுதியிருப்பாரு. அப்புறம் ஒரு 2 புக்கு எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் 3 புக்கை பதிப்பிச்சிருப்பாரு. 3 அமைப்பு ஏற்படுத்தியிருப்பாரு அப்படின்னு படிச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ இவர் எங்க பிறந்தனா கடலூர் மாவட்டம் மருதூர் அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருப்பாரு அப்படின்னு படிச்சிருப்பேன். அது எக்ஸ்ட்ரா எழுதிங்க. கடலூர்ல மருதூர் அப்படிங்கிறதுல தான் பிறந்திருப்பார். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். தெளிவா படி. இதுல இருக்கிறது இதையே கொடுத்து என்ன பண்ண யார் சொன்னான்னு கேட்கலாம். சிலபஸோட டைரக்ட் லைன் தான் கொஸ்டின் வருது. பட் ஆனால் உனக்கு பதில் தெரியல. அதுக்கு தான் இந்த சான்றோர் சித்திரத்தையே அழுத்தம் திருத்தமா ஆழமா படிங்க அப்படின்னு சொன்னது. ஸோ இதுதான் லாஸ்ட் ஒன் நினைக்கிறேன். இதோட உனக்கு 11வதுல இருக்கக்கூடிய 10 சான்றோர் சித்திரமும் முடிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம 12th பார்ப்போம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.